இப்படி ஊழல், லஞ்சம், பல்வேறு நிலைப்பாடுகளில் இந்த நாடு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. நாட்டு மக்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சீரழிவெல்லாம் காப்பாற்றி மீண்டும் தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகமும் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொன்னார்களே, இந்த தர்மம் வெல்லுகிற விதத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி, புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி, அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் மாண்புமிகு முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர், மாவட்ட கழகத்துடைய செயலாளர் வேலுமணி துணையோடு அமைப்போம். தமிழகத்திலே நல்லாட்சி மலர்வதற்கு நாங்கள் அத்துணை பேர் இந்த நேரத்தில் உறுதியேற்றுக் கொள்வோம், வீர சபதம் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற புரட்சி தலைவர் என்று தமிழக மக்கள் மட்டுமல்ல உலகளவில் போற்றக்கூடிய ஒரு உத்தம தலைவர், கழகத்துடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு இந்த காணிக்கை செலுத்தக்கூடிய அளவுக்கு அவருடைய ஆட்சியை மீண்டும் 2022 கொண்டு வருவதற்கு அனைவரும் சூழ்நிலை இருக்கக்கூடிய அளவுக்கு